ஹாய் வெல்கம் டு ரேணுமா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான குர்த்தி vlog தான் பார்க்க போகிறோம். 6 பேனல் குர்த்தி டாப் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த ஃபேப்ரிக் வந்து குர்த்தி டாப் தைக்கிறதுக்கான ஃபேப்ரிக். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச் இருக்கும். நான் வந்து 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 48 இன்ச். நான் 48 இன்ச்சையும் முழுமையாகவே என்னோடய ஹைட்டுக்கு நான் வைக்கிறேன். ஒரு எக்ஸல் அளவு இருக்கக்கூடிய பாடி மெஷர்மெண்ட் இருக்கவங்க தாராளமாக இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், 48 இன்ச் இருக்குது உயரம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு இருக்கும் இல்லையா, அங்கே மேலே வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கு வந்து அலவன்ஸ்க்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் நம்ம விடுவோம் இல்லையா, அந்த லைன் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர்கிட்ட 5 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 5 இன்ச்லேருந்து உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 17 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதாவது நல்ல ஒரு எக்ஸல் சைஸு ஹைட் வெயிட் இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு 15 இன்ச் உயரம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் மேலே ஷோல்டர்கிட்ட இருந்து 17 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். 17 கிட்ட வந்து 5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போது தெரியுதுங்களா? 17 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். மீண்டும் 5 இன்ச் அதுக்கிட்டையே மார்க் பண்ணுறேன். மேலேருந்து இந்த 17 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கோட மொத்த அகலம் பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு. அதில் பாதி 10 இன்ச் நம்ம வந்து கீழே ஃப்ளாரிக்கு எடுக்க போகிறோம். நல்ல அம்பர்லா மாதிரி டாப் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த பேனலுக்கு வந்து நம்ம ஃப்ளார் கொடுக்குறதே வந்து இந்த இன்ச் அதிகமாக எடுக்கிறது தான். பாருங்கள், கீழே 10 இன்ச், அதில் பாதி எடுக்கிறேன் நான். இப்போது இங்கே 10 இன்ச் எடுத்திருக்கோம், மேலே 5 இன்ச் எடுத்திருக்கோம். அதை அப்படியே கிராஸாக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாங் ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த 17 இன்ச் உயரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 5 இன்ச்சையும் இங்கே இருக்கக்கூடிய 10 இன்ச்சையும் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து 2 பேனல் இதில் கிடைக்கும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நடு சென்டர் இருக்கக்கூடிய பேனல் வந்து இது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு பேனல், அதாவது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கான 2 பீஸ் வரக்கூடிய பேனலை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு 4 பேனல் வர்ற மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இதுலேயே வந்து இந்த 6 பேனல்லே வந்து மிடில் 2 பீஸ் ஜாயிண்ட் ஆகும். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அது வந்து ஏஜியோ ஆப்ஸ்லாம் வந்து நிறையா குர்த்திஸ் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் எடுக்கிறதில்ல. அந்த மாதிரி பேனல் குர்த்தியும் நானே வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறது. ஃபேப்ரிக் மட்டும் நல்ல காட்டனாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லைனிங் கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த ஃபேப்ரிக்குமே நான் லைனிங் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணலை. ஏன்னா நல்லா இருந்துச்சு, திக்காக இருந்தது. இது வந்து பர் மீட்டர் வந்து 165 ருபீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். குறிஞ்சியில் எடுத்திருந்தேன். மொத பழகுறீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் வந்து வாங்குங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பேனல் இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சென்டரில் வர்ற பேனலை நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கீழே வந்து ஃப்ளாரி அதிகமாக கிடைக்கணுமில்ல, அந்த ஃப்ளார் வந்து அதிகமாக கிடைச்சா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த கரைப்பகுதி இப்படி நம்ம திருப்பிக்கிட்டு, கரைப்பகுதி இருக்கும் இல்லையா, ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பன் சைடு கிட்ட கரைப்பகுதி இருக்கும். அது வந்து இந்த ஜாயிண்டிங் பீஸ் கிட்ட வந்து நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு நான் வைக்கிறது தெரியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 பீஸ் இருக்குது. 4மே வந்து கரைப்பகுதி. இந்த கரைப்பகுதி வந்து பொறுமையாக அந்த கிளாத் மேலே உங்களுக்கு வரல, இந்த மாதிரி வைக்க வரல அப்படின்னா இந்த சேஃப்டி பின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குண்டு ஊசியில் வந்து செக்யூட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சி அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலால் வந்து வச்சுருக்கேன். தையல் அலவன்ஸ்க்கு மட்டும் 1/2 இன்ச் கிளாத் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மார்க் பண்ணுறேன். செக்யூட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்தோம், சென்டர் பீஸ்க்கு 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோமா, மொத்தமாக 8 இன்ச் எடுத்துக்குங்க. 8ல் பாதி ஃபஸ்ட்டு 5 நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அடுத்து வந்து ஒரு 3 இன்ச் வர்ற மாதிரி நம்மளுக்கு அடுத்த பீஸில் வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸும் இன்க்ளூடிங் தான்.
ஃபஸ்ட்டு அந்த மேலே ஷோல்டர் கிட்ட அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா, அங்கே ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே பிசுறு வராத மாதிரி பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்குங்க. சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சுன்னா அது நம்ம வந்து மடித்து தைக்கும்போது சரியாயிடும். ஸ்லீவ் உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் எடுக்கிறேன். குர்த்தி அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாக்டாகலாம் எடுக்க தேவையில்லை. 6, 6.25, 6.5 எல்லாம் எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம ஃபிட்டாக போட மாட்டோம். அதனால் 7 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹாம்கோல் ரவுண்டுக்கு வந்து எல் டைப் வரைஞ்சிக்கலாம். இனி வந்து குர்த்தியோட மெஷர்மெண்ட்டு தான். 40 இன்ச்சை 4 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 10 இன்ச் கிடைக்கும். அந்த 10 இன்ச் தான் மெயின் அளவு. அந்த 10 இன்ச்சை நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது போக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள கிளாத் கொடுத்துக்கலாம். உள்ளே 1.5 இன்ச் ஏன் கொடுக்குறோன்னா, ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு நிறைய வேணுங்க, நான் உடம்பு போட்டுருவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாம்கோல் கிட்ட 10 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து 14 இன்ச் கிட்ட வந்து 9 இன்ச் இடுப்பளவு, 14, 15 இந்த 2 இடத்துல வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 21 இன்ச். 21 இன்ச் வந்து கரெக்டாக நம்ம சீட் கவர் கிட்ட வந்து அது வரும். அந்த 21 இன்ச் வைக்கிறோம் இல்லையா உயரம், அதுக்கிட்ட வந்து 13 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஹிப்பு கட்டை ஜாயின் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து கீழே சீட் கவர் கட்டை வர்ற மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம வரைகிறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த 3 மெஷர்மெண்ட்டு தான். உயரம் எடுக்க போகிறோம். உயரத்துலேருந்து 14 இன்ச் கிட்ட ஒரு டாட்டு, 21 இன்ச் கிட்ட மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து கீழே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த கார்னரில் 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பாருங்கள், அந்த எட்ஜ் வருது இல்லைங்களா, அந்த எட்ஜ் கிட்ட வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஒரு நல்ல சர்க்கிள் டைப்பில் கிடைக்காது. இப்போது இந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா, இந்த கார்னர் பகுதியில் வந்து அந்த 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் முடிகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேருந்து எப்போவுமே தைச்சிட்டு வாங்க. கீழேருந்து தைச்சிட்டு போனீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஷோல்டர் கிட்ட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே மேலே இருந்து கீழே தைச்சி கொண்டுட்டு வாங்க. இதனால் வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து நான் ஸ்டிச் பண்ணதில்லை. நானும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடையில் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு. அது வரைக்கும் இது ஒரு கடையில் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து வியர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ 6 பேனல் குர்த்தி கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் இருக்குது. அந்த பீஸில் 4 பீஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 4 பீஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்களாலையும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். இது வந்து 2.25 மீட்டர் அப்படிங்கிறதுனால ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் பிளான் பண்ண முடிஞ்சுது. அதுவுமே சென்டர் ஜாயிண்ட் தான். இதுவே நீங்கள் ஒரு 2.5 மீட்டர் 3 மீட்டர்லாம் எடுத்திங்கன்னா எல்போ ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவு இந்த மாதிரிலாம் நீங்கள் தைக்கலாம். நான் வந்து ஒரு 6 இன்ச் வந்து நான் ஸ்லீவ் வைக்கலாம், ஷார்ட் ஸ்லீவ் வைக்கலான்னு தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுடைய கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. ஸ்லீவுடைய உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. 6ல் வந்து 3, 3.25 வந்து கம்மி பண்ணிக்கணும். எங்கே ஹாம்கோல் ரவுண்டு வரைகிற இடத்துல கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த இடம் வந்து எனக்கு வந்து 3.25 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. அதிலிருந்து ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து அதிகமாக எடுக்கணும். கை சுற்றளவு 6, ஹாம்கோல் ரவுண்டு வரைகிற இடத்துல 1.5 இன்ச் அதிகமாக வச்சு 7 இன்ச் மார்க் பண்ணணும். எக்ஸாக்டாக வரும்.
அவ்வளோதாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டாக கிளாத் விட்டுட்டேன். 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஏன்னா சென்டரில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர் பீஸு 2 பீஸ் ஒன்று நான் தனியாக எடுத்துட்டேன். ஒரு பீஸ் மட்டும் இப்போ நான் வச்சுருக்கேன். இன்னும் ஹார்ம்கோல் வந்து முன் கை குடஞ்சி நான் கட் பண்ணல. தைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கை பதிக்கும் போது நம்ம வந்து முன் கை குடஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து அந்த 4 பீஸ் இருந்தது இல்லையா, 4 பீஸில் வந்து 2 பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டுக்கு. அதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் வச்சு காமிக்கிறது மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மிஷின் டேபிள் மேலே போட்டு காமிக்க முடியாது இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், சென்டர் பீஸ், அடுத்து 2 ஸ்லீவுக்கு வரக்கூடிய சைடு பீஸ், மொத்தம் ஃப்ரண்ட்டில் 3 பீஸ் ஆயிடுச்சா. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நான் மிஷின் டேபிள் மேலே காமிக்க முடியாது. நான் ஸ்டிச்சிங் மட்டும்தான் காமிக்க முடியாதுல. இந்த மாதிரி டேபிளில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கான காரணம், மிஷின் டேபிள் மேலே முழுமையாக நம்ம போட்டு தைச்சி உங்களுக்கு காமிக்க முடியாது. சென்டர் பீஸ், சைடு 2 பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு தான் மிஷினில் ஜாயின் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இனி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு அப்படியே போயிடலாம். பாருங்கள், ஸ்டிச்சிங்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சென்டர் பீஸ், அடுத்து வந்து அந்த 2 ஸ்லீவ் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த கரைப்பகுதியை நல்ல பக்கம் பார்த்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே மேல் பகுதியில் எடுத்து வச்சு நம்ம தையல் போட்டால் போதும். இதில் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. கட் பண்ணுறதும் ஈஸி, ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸி. உங்களுடைய மெஷர்மெண்ட்டு மட்டும் கரெக்டாக எடுத்துக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸை வந்து ஜாயின் பண்ணுறேன். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இதுவே வந்து செஸ்ட்டுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர், இது வந்து ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்குது, நல்ல ஒரு வைலட் கலரில் இருக்குது. இதுவே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர், இப்போ ரெட் வித் ஆரஞ்சு, எல்லோ வித் வைலட்டு, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ஸில் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்து செஸ்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி தைக்கலாம். அதுவே கொஞ்சம் மீட்டர் அதிகமாக எடுத்திருந்தா இந்த டாப்புடைய இந்த குர்த்தி இருக்கு இல்லையா, இதையுடைய பார்டர் கீழே சுற்றி வர நம்ம பார்டர் வந்து ஒரு 4 இன்ச் பார்டரும் அடித்து போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா இதுக்குமே லெகின் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பேர் பண்ணிக்கிறோம். ஷால் மட்டும் ஏதாவது ஒரு நல்ல பிராண்டட் ஷால் வந்து ஆஃபர் போகும்போது ஏஜியோலையோ இல்லை அமேசான் எதில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி நீங்கள் போடும்போது ஒரு பொட்டிக் ஸ்டைலை விடவே சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டிக் தேடிட்டே போகணுங்கிறதே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஐடியா இருந்தாலே நீங்களே ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களோட ஓன் யூஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக் இருந்தது இல்லையா, அதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், நான் மேலே இருந்து தான் கீழே ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வரேன். சேம் அதே மாதிரி தான் பேக் சைடுக்கும் சென்டர் பீஸில் சைடு 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நான் எப்படி தைச்சனோ அதே மாதிரி தான் பேக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணிட்டு போகாதீங்க. அப்படிங்கும்போது சின்னதாக அப் அண்ட் டவுன் வந்து கீழ் சைடில் வந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். மேலே ஷோல்டர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினோம்னா நம்ம வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை ஆரி ஒர்க்குக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ஆரி ஒர்க் நம்ம முந்தா நேற்று வந்து நான் உங்களுக்கு ஃபேப்ரிக் எடுத்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கு ஆரி ஒர்க்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அது நம்மளுக்கு வந்தோடனே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு அது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து 3rd பீஸ் ஜாயின் பண்ணுறேன். சென்டரில் சைடு 2வது பீஸ் ஜாயின் பண்ணுறேன்.
இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்காமல் விட்டுட்டேன். கேன்வாஸ் இருக்கு இல்லையா, கேன்வாஸ் நெக் கட் பண்ணது மட்டும் நான் காமிக்கலை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், முழுமையாக 3 3 6 பீஸ் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து கேன்வாஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வரைஞ்சி எடுத்திருக்கேன். பின்னாடி வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கு, முன்னாடி வந்து 6 இன்ச் வந்து கழுத்து இறக்கம் வச்சுருக்கேன். அவ்வளோ அது பெருசாகலாம் இதில் ஒரு வித்தியாசமே இல்லைங்க. நெக்கு வந்து நார்மலாக 3.25 இன்ச் வச்சுருக்கேன். 3.25 இன்ச்சுக்கு பின்னாடி இறக்கம் வந்து 3 இன்ச்சும் முன்னாடி இறக்கம் வந்து 6 இன்ச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் வரைஞ்சி ஒரு லைனிங் ஃபேப்ரிக், ஒரு வைலட் கலர் லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு அதை அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணிட்டு அதை சுற்றி வர மடிச்சு அடிச்சுட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக் டாப் இருக்கு இல்லையா, டாப்பில் வந்து பதிச்சுக்கலாம். இப்போ இது பின்னாடி பீஸ், இப்போ நான் உங்களுக்கு அடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பின்னாடி பீஸு. லைனிங் ஃபேப்ரிக் வந்து கேன்வாஸோடு அட்டாச் பண்ணியாச்சு. நான் என்னுடைய ஹைட் வெயிட்டுக்கு வந்து ஷோல்டர் அகலம் வந்து 3.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் 3 எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது முன்னாடி பீஸ்லேயும் அதே மாதிரி தான். உயரம் வந்து கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் எடுத்திருந்தேன். சுற்றி வர கேன்வாஸில் வச்சு நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, அப்படியே வச்சு லைனிங்கை ஃபேப்ரிக்கை திருப்புவாங்க, அல்லது கிராஸ் பீஸை போட்டு முன்னாடி நெக் பின்னாடி நெக். அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு கிரிப்னஸ் இருக்காது, ஷோல்டர்கிட்ட ஒரு கிரிப்னஸ் இருக்காது, சைடு வந்து இறங்கி இறங்கி போயிடும். அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு கேன்வாஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணி. லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த அர்க்காத் பண்ணோம் இல்லையா அங்கே. அடுத்து இந்த கேன்வாஸை ஒட்டினா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க நெக்குக்கு. இதுலேயே உங்களுக்கு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், பட் வந்து இது ரொம்ப கச்சகஜன்னு நம்மளுக்கு டிசைன் இருக்கிறதுனால எது கொடுத்தாலும் அப்படி நல்லா எம்போஸ்ட் பண்ணி காமிச்சு கொடுக்காது. அதனால் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் தைச்சிக்கலாம். நான் ஜென்ரலாகவே எனக்கு வந்து யூ நெக் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூ நெக் தான் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் நெக் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன நாச்சஸ் சின்னதாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த வளைவு வந்து அழகாக திரும்பி கழுத்து தைக்கிறதுக்கு கொடுக்கும். நான் உங்களுக்கு பொறுமையாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கார்னர்லாம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நெக்கு வந்து அழகாக திரும்பி கொடுக்கும். அப்படியே உள் சைடு வந்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உள் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் ஆகிற மாதிரி உள்ளே தையல் போடுங்க. அந்த கார்னரில் தையல் போட வேண்டாம். 1 இன்ச் தள்ளி நெக் இருக்கு இல்லையா, 1 இன்ச் தள்ளி நம்ம வந்து வளைஞ்சு தைச்சிக்கலாம். உங்களுக்கு இப்படி வரலைன்னா டீஸோ இல்லை சின்ன மார்க்கர் வச்சு சின்னதாக டாட் போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அடிங்க. 1 இன்ச் அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் அந்த நெக்கில் இருந்து எட்ஜ் வரைக்கும் இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க.
பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஹார்ம்கோல் ரவுண்ட் வந்து இப்போவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்குமே நம்ம தாராளமாக குடஞ்சி கட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம அதிகமாகவே தான் விட்டுருந்தோம். அதனால் நான் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிங்க் கலரில் மார்க் பண்ணங்காட்டி தெரியல. ஹார்ம்கோல் எல் வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதில் 1/2 இன்ச் வரைஞ்சிக்குங்க உள்ளே குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு. நல்லா நீட்டாக மடிச்சுக்குங்க. எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் மடித்து வச்சுக்கிட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அர்க்காத்துக்கூட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. ஃப்ரண்ட் பீஸ் வந்து வேலை முடிஞ்சுது. இனி பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பேக் பீஸும் சேம் அதே மாதிரி தான். லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க விலகாமல் இருக்கிறதுக்கு. கார்னரில் வந்து அந்த கேன்வாஸை ஒட்டினா அப்படியே நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேன்வாஸ் மேலே வந்து தையல் ஏறும் பட்சத்துக்கு நம்ம திருப்புவோம் இல்லையா, திருப்பும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி உருண்டையாக அந்த கிளாத் போய் சுருண்டு நின்றுருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே அந்த எட்ஜ்லேயே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பவே வேண்டியதில்லை, அழகாக அதுவே திரும்பி கொடுக்கும். தைச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறுத்திக்குங்க. அந்த வளைவுகள் எல்லாம் வந்து உங்களால் வேகமாக திருப்ப முடியலன்னா ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வளைவுகளை எல்லாம் திருப்புங்க. அவ்வளோதாங்க. இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன அர்க்காத் மாதிரி சின்னதாக பண்ணிவிட்டு திருப்பி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா, கேன்வாஸை வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது ஓவர்லாக்கோட பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு பார்த்துக்குங்க. இன்னும் நான் பேக் பீஸை வந்து மடித்து தைக்கல, மடித்து தான் வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் டு ஷோல்டர் வச்சுக்குங்க. வச்சுட்டு அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த கேன்வாஸை ஃப்ரண்ட் பீஸ் மேலே திருப்பி விடுங்க. நல்லா பாருங்கள், நான் பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஷோல்டரை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து நிறுத்திக்குங்க. நிறுத்திட்டு பேக்கில் இருந்த அந்த கேன்வாஸை ஃப்ரண்ட் மேலே ஏற்றி விடுங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. இப்போ உள்ளே போயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம அந்த ஓவர்லாக் போட்டாலும் அந்த ஓவர்லாக் வந்து அந்த கேன்வாஸ்க்குள்ளே நின்றுக்கும். பிசுறு வந்து வெளியே தள்ளிட்டு வராது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் சுடிதார் டாப்ஸும் இதே மாதிரி தைச்சிங்கன்னா நம்மளுக்கு பிசுறு தெரியாது. நேராக வந்து ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள். 2 ஷோல்டரையும் நான் இதே மாதிரி ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் இப்போ ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் இப்போ மடித்து காமிக்கிறேன். இந்த பிசுறு கூட நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர்கிட்ட வெளியே துருத்திட்டு அசிங்கமாக தெரியாது. அதே மாதிரி 1/2 இன்ச் 3/4 இன்ச் நம்ம முன்னாடி வந்து 1 இன்ச் வந்து கழுத்து அடிச்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி 1 இன்ச் தள்ளி வச்சு கழுத்து ரவுண்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். டாப்புடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவை வந்து சென்டர் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஸ்லீவ் வந்து கீழே 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தான் ஃபேப்ரிக் இருந்தது, அதனால் 2 ஸ்லீவுமே ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டு வச்சுக்கலாம் 2 ஸ்லீவுக்கும். ரெண்டு ஸ்லீவுமே வந்து கரைப்பகுதி வந்து ஒரு 1/2 இன்ச் வாக்கில் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் வந்து சின்ன ஸ்லீவ் தான். அடுத்து 2 ஸ்லீவுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து கை குடஞ்சி முன் பகுதி கை வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச் வரைக்குமே குடஞ்சி கட் பண்ணலாம். நான் வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் வந்து முன்பகுதி வந்து குடஞ்சி கட் பண்ணுறேன்.
ஸ்லீவ் முன்பகுதி கை குடஞ்சி கட் பண்ணதுக்கப்புறமா டாப்புடைய ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து அந்த சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கார்னர்லேருந்து சுற்றி வர நம்ம கரெக்டாக தையல் போடணும். இந்த எட்ஜிலிருந்து ஸ்லீவ் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம பிசிறில்லாமல் ஸ்டிச் பண்ணி கொண்டு வரலாம். இழுக்காதீங்க. மெயினாக வந்து ஸ்லீவ் பீஸை வந்து இழுத்துடுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கும்போது அங்கங்கே அது ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்லீவ் பீஸையும் அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய குடஞ்சி கட் பண்ணல இல்லையா, அந்த இடத்தையும் வந்து இழுக்காமல் வந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக வரும். இல்லைன்னா வியர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். 2 ஸ்லீவுமே 2 தையல் போட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6 இன்ச் வந்து ஸ்லீவ் சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து 1.5 இன்ச் கீழே ஹாம்கோல் வந்து அந்த வி அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த இடத்து வரைக்கும் வச்சுட்டு 1.5 இன்ச் ரேண்டமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. டீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அது மேலே தையல் போட்டுட்டு வாங்க. நான் வந்து 1.5 இன்ச் விட்டுட்டு நான் வந்து எப்பவும் போல் ஸ்டிச்சிங் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டு 2 தையல் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு கையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் நம்ம இதே மாதிரி 6 இன்ச் ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆரம்பித்து கீழே வரைக்கும் நம்ம தையல் போட்டு கொண்டுட்டு வந்துடணும். பாருங்கள், ஸ்லீவ் 6 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் ப்ளஸ் 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் அப்படியே நம்ம தையல் போட்டுட்டு வரலாம். கீழே வரைக்கும் தையல் போட்டுட்டு நம்ம கீழே சுற்றி வர வந்து மடிச்சடிச்சோம்னா டாப்போட வேலை முடிஞ்சுது. முழுமையாக 2 சைடும் 2 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா சுற்றி வர தையல் போட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக 1/2 மணி நேரம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெஷர்மெண்ட்டு உங்கள் பாடி மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா வந்தது, நான் வியர் பண்ணினேன் அப்படிங்கிற கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்து நியூ பேட்டர்ன்ஸ் வந்து